ஸ்ரீ குருபியோ நமக. அர்த்தநாரீஸ்வரர். உமையும் உமையோர் பாகனும் ஏக உருவில் வந்து எங்கு எமையும் தமக்கு அன்பு செய்ய வைத்தார். இது அபிராமி அந்தாதி பாடல் 31. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதட்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவா வசிஷ்யதே. இது உபனிஷத்தில் உள்ள சாந்தி மந்திரம். ஓம் தோற்றத்துக்கு அப்பால் உள்ளது பூரணம், தோன்றி உள்ளதும் பூரணம், பூரணத்திலிருந்து பூரணம் உதயமான பின்பும் பூரணமே எஞ்சியிருக்கிறது என்பது இதன் பொருள். உமையும் உமையவள் ஓம் என்னும் பிரணவமாக தோற்றத்துக்கு அப்பால் உள்ள பூரணத்தின் முழு ஆற்றலின் பண்பாக பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆர் அன்மேனிஃபெஸ்டட் எனர்ஜியாக விளங்குகிறார். அறிவியலின்படி சாத்திய ஆற்றலாக விளங்கும் அவளை உருவாக்கவோ அழிக்கவோ அல்லது பிரிக்கவோ முடியாது. மாறாக வெளிப்படாத வடிவத்திலிருந்து இன்னொரு வடிவத்திற்கு மட்டுமே மாறக்கூடியவன். உமையொரு பாகனும். அத்தகைய உமையவளில் ஒரு பாகமாக, அதாவது சக்தியின் ஒரு பாகமாக தோற்றத்துக்கு அப்பால் உள்ள பூர்ணத்தில் இருந்து தோன்றியுள்ள பூரணமாக சிவம் மற்றொரு ஆணுருவம் கொண்ட சக்தியாக கைனட்டிக் எனர்ஜி ஆர் மேனிஃபெஸ்டட் எனர்ஜியாக வெளிப்பட்டு சிதைவு அல்லது அழித்து இணைப்பறிக்கம் செய்யும் இயக்க ஆற்றலின் வடிவாக விளங்கி கொண்டிருக்கின்றது. அவ்வாறு உமையவளிலிருந்து உமையொரு பாகன், அதாவது பூரணத்திலிருந்து பூரணம் தோன்றிய பின்னும் உமையவள் பூரணமாகவே தனித்து எஞ்சியே நிற்கிறார். அதனால்தான் உமையொரு பாகனாக உமையவள் மாறிய பின்பும் பூரணமாகவே எஞ்சியிருப்பதால் உமையும் என்று முதலாவதாக அவளை தனித்து அபிராமி பட்டர் இங்கு சுட்டி காட்டியுள்ளார். ஏக உருவில் வந்து சக்தியும் சிவமும் கலந்த ஏக உருவாக, அதாவது அருவமும் உருவமும் கலந்த ரூபாரூபம் என்னும் ஒளி உருவாக என்னுள் வந்து இங்கு எமையும் தமக்கு அன்பு செய்ய வைத்தார். அதை ஒழிக்கும் பராசக்தியாக தன் உணர்வாக எம்முள்ளேயே உணர வைத்து அன்பு செய்ய வைத்தாய். தான் அறியான் பின்னை யார் அறிவாரோ. இது திருமூலர் திருமந்திரம். இவ்வுடம்பை தனதாக்கி கொண்டு தன் உணர்வாகவே எம்முள் ஒளிரும் உமையவளை தான் அறியாமல் வேறு எவர் எம்முள் இருக்கும் அவளை அறிவார். திருச்சிற்றம்பலம்.